என்ன பண்ணுறேன்னே தெரியல. கான்ட்ராக்ட் போட்டு நம்ம அண்ணன் இங்கே நிற்கிறாரு. அண்ணே என்னண்ணே கான்ட்ராக்ட் போட்டு இன்னும் திங்கக்கிழமை எவனும் வேலைக்கு வர மாட்டாங்கண்ணா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணா. தமிழ்நாடு பூரா குட்டி ஞாயிற்றுக்கிழமைன்றாங்க. ஃபோன் பண்ணாலும் வர மாட்டேறாங்கண்ணா. எனக்கும் அதே நிலைமை அதனால் பேச முடியல. எனக்கும் அதே நிலைமை தான். ஓனர் ரொம்ப டார்ச்சர். திங்கக்கிழமை ஆச்சுன்னா ஒருவே வர மாட்டேங்குது. ஆளுங்க ஆளை உட்காரவைனா என்ன தான் பண்ணுறது? சின்ன சின்ன பயலுகளை விளாடுற பயலுகளை பிடிச்சி கொண்டாந்து மிஷினில் உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்கலான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஆளுங்க வந்து வரவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஆளுங்க ஆமாண்ணா. இப்போ கான்ட்ராக்ட் விட்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணா. அப்படியே வந்தாலும் வந்து செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துக்கு மேலே வராங்கண்ணா. என் கான்ட்ராக்டே பிடிச்சி விட்ருவானுங்க போல. அது வேற பயமாக இருக்குது. இப்போ ஆளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணா. ஆளுக்கு ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு இந்துக்கார் இருக்கார். அவரை கூப்பிட்டு பார்ப்போம். எத்தனை நிறைய பேர் இருக்காங்களாண்ணா? எனக்கு ஒரு 5 பேர் வேணுண்ணா. ஹலோ ஜி. சொல்லுங்க ஜி. காசே ஆலமரத்துக்கிட்ட நிற்கிறேன்னு சொல்லுங்க. நான் ஆலமரத்துக்கிட்ட நிற்கிறேன். பல்லடம் ரோடு சொல்லுங்க. திருப்பூர் பல்லடம் ரோடு. ஆமாம், பல்லடம் ரோடு. திருப்பூர் பல்லடம் ரோட்டில் நிற்கிறேன். எத்தனை பேர் இருக்காங்க? कितना आदमी चाहिए? 10 आदमी. कितना पेयर वेनु? 10 आदमी. 10 पेयर. 10 आदमी. உடனே வர சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. எவ்வளோ நேரம் ஆகுமா? ஓகே அண்ணா, டன். ஜி எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷத்தில் வந்து பார்ப்போம். ஓகேண்ணா. அந்த வெயிட் பண்ணுங்கண்ணா. கூட்டு போய் ஏதோ ஆரம்பிச்சுடுவோம். வரட்டும் அண்ணா. வருவாப்பில் என்னண்ணா ரொம்ப நேரம் ஆச்சு. வருவாப்புல. அந்த வர்றாப்புல வாங்க. இல்லைண்ணா சொல்லுங்கள். எங்கே வர சொல்லுங்க. ஜி அங்கே எம்கே கார்மெண்ட்ஸுக்கு வந்துடுங்க. எம்கே கார்மெண்ட்ஸு 10 பேரை கூட்டிகிட்டு வந்துடுங்க. आइए उधर 10 आदमी लेके. ஓகே. தமிழ் பேர் தமிழ் ஆளுகள்லாம் ஒயின் ஷாப் போயிட்டாங்க. ஒயின் ஷாப் போயிட்டாங்க. கூப்பிட்டா வர மாட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் எப்படியோ எனக்கு இந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்துருங்க. ஓகே சரி. சரி ரைட். வாங்க வந்துடுங்க. சரி என்ன நம்ம போகலாமா? வந்துடுங்க. சரி ஓகே கூப்பிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம ஆளுங்க கரெக்டாக இருந்தா நம்ம ஏன்னா இந்திக்காரங்களை கூப்பிட்டு வேலை வாங்கணும். நம்ம ஆளுங்க கரெக்டாக இல்லையே, அதானே பிரச்சனை. அப்படி ஒயின் ஷாப்பில் என்னதான் இருக்கு? ஒயின் ஷாப்பில் என்ன இருக்குன்னு சொல்லாதீங்க. ஒயின் ஷாப்பில் ஃப்ரீயாக வந்து காலையில் போன உடனே சரக்கு வந்து பிளாக்ல இருக்குது. அந்த சரக்கு காசு அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் சைடிஷ் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்களாமா. தண்ணி ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்களாமா. கலரெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாமா. தெரியுமா? ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எல்லாம் குடிச்சிட்டு வீட்டில் இருந்து தொல்லையில கொடுக்குறாங்க. நம்மளால வீட்டில் தமிழன் சொல்லிட்டு வீட்டில் தொல்லையை கொடுத்துக்கிட்டு திங்கக்கிழமான வேலைக்கு வர மாட்டாங்க. நான் இந்திக்காரங்க பூரா வெளியூர்லேருந்து வந்து அவங்க வேலை பார்த்து அவங்க ஊரில் போய் வீடு மேலே வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது யாரும் தெரிய மாட்டேங்குது யாருக்கும். என்ன பண்ணுறது? இந்திக்காரங்க குடிக்காத வரையும் நல்லது. இப்போ தான் அவங்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. ஐயோ இப்போ அவங்க குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? இப்போ நம்ம பொழப்பா அப்படிதான். நம்ம இருக்கிற ஆளுகளை வச்சு நம்ம வேலையை ஓட்டுவோம். இருக்கிறவனுங்க கடவுள் வண்டியை ஓடிட்டு போயிட்டு இருக்காங்க.